ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஏ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீக்கில் அந்த ஹாலிவுட் அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட வந்து போயிடுவோம். ஸோ மார்வல் படத்தில் வந்து ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்வல் சைட்லேருந்து அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஸோ ஆமாம், ஸோ மே 2026 அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் மே 2027 வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் 2 அவெஞ்சர்ஸ் படம் வரப்போகுது. ஸோ இந்த 2 அவெஞ்சர்ஸ் படத்துலையும் டாக்டர் டூமாக வரப்போகிறது நம்ம ஆர்டிஜே தான். இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்படின்றது அதாவது 2025 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே அந்த டைம் பீரியடில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் இந்த 2 படங்களுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்வல் படங்கள் அவங்க தரப்போகிறாங்களாம். அந்த 2 மார்வல் படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ணிட்டு வரோம். அந்த பேட்டில் வேர்ல்டில் தான் அடுத்து வரப்போகிற படங்கள் நடக்கும். அண்ட் அதில் தான் சீக்ரெட் வார்ஸும் நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காமிக் புக் அக்யூரேட்டாக கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்பைடர்மேன் 4மே இந்த பேட்டில் வேர்ல்டில் தான் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் 4 இன்னொரு படம் வரதான் போகுது. ஸோ அதில் தான் பேட்டில் வேர்ல்ட் ஸ்டோரியை தான் அவங்க கொடுக்க போகிறாங்களாம். ஸோ பேட்டில் வேர்ல்ட் ஸ்டோரின்னு சொல்லும்போது இந்த ஸ்பைடர்மேன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா டாபி மேக்கர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனி தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கேரக்டர்ஸை ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் லெவல் மூவியாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஸ்பைடர்மேன் 4 அப்படின்றது ஒரு கிரவுண்ட் லெவல் மூவியாக வருதா இல்லை அதுவுமே ஒரு மல்டிவர்சல் மூவியாக வருதான்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைடர்மேன் 4 அப்படின்றது ஜூலை 10, 2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது மே 2026 வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வரும். அண்ட் அதுக்கப்புறமா ஜூலை 10 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4 வரும். அண்ட் அதை தொடர்ந்து வேற ஒரு படம் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன படங்கள்லாம் மார்வல் கொடுக்கலாம், என்னென்ன படங்கள்லாம் அடுத்து மார்வல் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத நான் வேற ஒரு பெரிய வீடியோவை ரெடி பண்ணி போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா கெவின் ஃபைகி இன்னொரு சின்ன அப்டேட்டுமே கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் விஷனுக்கான சீரிஸ் அப்படின்றது ஒர்க்கில் தான் இருக்காம். ஸோ ஒயிட் விஷனுக்கான சீரிஸ் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க தர தான் போகிறாங்களாம். பட் அது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி 2025 செகண்ட் ஹாஃபில் வரலாம். அப்படி இல்லைனா 2025 எண்டில் ஒயிட் விஷனுக்கான சீரிஸ் வரலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் விஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சீரிஸாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாண்டா வருவாங்களா அப்படின்றது டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒயிட் விஷன் சீரிஸ் வருது அண்ட் ஒயிட் விஷன் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் இன்வால்வ் ஆகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தண்டர் போல்ட்ஸ்லையும் வருவாருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி தண்டர் போல்ட்ஸில் கூட ஒயிட் விஷனுக்கான சீரிஸுக்கான லீட் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா சார்லி ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேர்டெவில் பர்ன் அகெயின் சீரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீரிஸ் அப்படின்றது 2 சீசனாக வரப்போகுது. ஸோ ஆமாம், மொத்தம் 18 எபிசோடு இருக்கிற 2 சீசனாக வரப்போகுது. ஸோ சீசன் 1ல் 9 எபிசோட் அண்ட் சீசன் 2ல் 9 எபிசோட்னு வரப்போகுது. ஸோ சீசன் 1க்கான ஃபுல் ஷூட்டிங்கிறது ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க. ஸோ சீசன் 2க்கான ஷூட்டிங் அப்படின்றது கூடி சீக்கிரம் ஆரம்பிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி சார்லி ஃபாக்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ மேபி இதுக்கப்புறம் நம்ம டேட்வில் போனுக்கான ஒரு ட்ரைலர் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி ஃபேண்டாஸ்டிக் ஒரு படத்துக்கான ஷூட்டிங்குமே இப்போ மார்வல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ஷூட்டிங்கே இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம அதுக்கான செட் பிக்ஸ் எல்லாம் லீக் ஆகும். கண்டிப்பாக அந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம டிசி கிட்ட போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி இப்போ ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கேனோட சூப்பர்மேன் படம். ஸோ ஆமாம், ஜேம்ஸ் கேன் இப்போ சூப்பர்மேன் படம் எடுத்துருக்காரு. அதுக்கான ஃபுல் ஷூட்டிங் அப்படின்றத இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேபி இதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது ரீஷூட்டிங் அப்படின்றது போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீஷூட்டிங் போகிறாங்களா இல்லை எடுத்த படத்தை நம்ம டேரக்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லைன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் அப்படின்றது முடிச்சிட்டாங்க. இது இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம இந்த படத்துக்கான டீசர் ட்ரைலர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். சூப்பர்மேன் படத்தை பற்றி ஜாக் ஸ்னைடர் கிட்ட கேட்டும்போது அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி நான் ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ என்னோட சூப்பர்மேன் விஷன் வேறு அண்ட் ஜேம்ஸ் கன்னோட விஷன் வேறு. பட் நான் ஜேம்ஸ் கன்னோட விஷன் எப்படி போகுதுன்றதை பார்க்கறதுக்கு நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜாக் ஸ்னைடருமே சூப்பர்மேன் படத்துக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு சூப்பர்மேன் படம் வரப்போகுது அப்படின்றத. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா HBO மேக்ஸில் அடுத்து வரப்போகிற டிசி ப்ராஜெக்ட் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்குயின் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் செப்டம்பர்லேயே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ செப்டம்பர் 19 அன்னைக்கு இந்த பென்குயின் சீரிஸ் அப்படின்றது
ஹெச்பிஓ மேக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட பேட்மேன் சாகாக்குள்ளே தான் வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஹார்லி குயினோட சீசன் 5 வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் சீரிஸ் தான். அண்ட் அதை தொடர்ந்து இந்த இயர் டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீச்சர்ஸ் கமாண்டோ சீரிஸ் வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன்னோட டிசியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு அனிமேட்டட் சீரிஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீரிஸ் எப்படி வரப்போகுது, ஸோ டிசி எப்படி கிக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு பார்த்துட்டு. அண்ட் அதுக்கப்புறமா பேட்மேன் கேப் குசைடர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா எபிசோடுமே இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நான் இன்னும் இந்த வெப் சீரிஸ் பார்க்கல. ஸோ உங்களை யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அதர் ஹாலிவுட் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 2க்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரைலராக கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு டீசராக தான் ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசன் அப்படின்றது இந்த இயர் டிசம்பர் 26 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 2வை தொடர்ந்து சீசன் 3யுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்குவிட் கேம்க்கான சீசன் 2 அப்படின்றது மட்டும் இல்லாமல் சீசன் 3யும் வரதான் போகுது. அண்ட் இந்த சீசன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 ரிலீஸ் ஆகும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எந்த மந்த்னு மென்ஷன் பண்ணலை. மேபி நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சீசன் 2 அண்ட் சீசன் 3ன்றது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சிம்பிள் போட்டு போயிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் டெட். ஸோ ஈவில் டெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து அடுத்ததாக ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வரப்போகுது. ஸோ ஆமாம், ஈவில் டெட் ஸ்டோரிஸை பேஸ் பண்ண ஒரு அனிமேட்டட் சீரிஸ் அப்படின்றது வரதான் போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் கேம்பிள் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஆஷ் வில்லியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறாரு. ஸோ இதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஈவில் டெட்டோட அனிமேட்டட் சீரிஸ் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹல்க் ஹோகனை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹல்க் ஹோகனை பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்றது வரப்போகுது. ஸோ ஆமாம், ஹல்க் ஹோகன் கேரக்டரில் நம்ம பென் ஆஃப்லெக், பேட்மேன் பென் ஆஃப்லெக் தான் ஆக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த நேமோட இந்த மூவியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவுக்கர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது கவுக்கர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கும் அண்ட் ஹல்க் ஹோகனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு லாஸ் சூட்டாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கவுக்கர்ன்ற வெப்சைட்டை எடுத்து நம்ம ஹல்க் ஹோகன் அப்படின்ற ஒரு கேஸ் கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த ஹல்க் ஹோகன் கேரக்டர் தான் பென் ஆஃப்லெக் ஆட் பண்ண போகிறாரு. ஸோ பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா இன்வின்சிபிள். ஸோ இன்வின்சிபிள் அப்படின்றது சீசன் 3 வரதான் போகுது. ஸோ சீசன் 2லேயே வந்து வந்தது பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஸ்டோரிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ சீசன் 3ல ஏகப்பட்ட இன்வின்சிபிள் அண்ட் ஏகப்பட்ட மல்டி நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் புக்கை பேஸ் பண்ண அனிமேட்டட் சீரிஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காமிக்கில் இருக்கிற அந்த ஸ்டோரி மொத்தத்தையுமே இந்த இன்விசிபிள் அப்படின்றது போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி சீசன் 3யோட நிற்காம ஒரு 5 சீசன் அப்படின்றது போகலாம். ஸோ மேபி 8, 9 சீசன் வரைக்கும் போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மொத்தம் எத்தனை சீசன் வரப்போகுது, அடுத்தடுத்த சீசனில் என்னெல்லாம் காட்ட போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 7 சாமுரை. ஸோ 7 சாமுரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இந்த வர அக்டோபரோட 30 வருஷம், இந்த வர அக்டோபரோட கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த 70 இயர்ஸை ஸ்பெஷல் பண்ணுற அளவுக்கு இந்த 7 சாமுரை படத்தை 4K ரெசல்யூஷனில் மறுபடியும் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அக்டோபர் 3 அன்னைக்கு 7 சாமுராய் அப்படின்றது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தேட்டரில் பாருங்கள். ஸோ நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகுதான்னு தெரியல. ஸோ யாரெல்லாம் 7 சாமுராய் பார்த்துருக்கீங்க, ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதுக்கப்புறமா இட்டோட ப்ரீக்வல் சீரீஸாக வர போகிற வெல்கம் டு டெரி படத்தோட ஃபுல் ஷூட்டிங் இப்போ முடிச்சிட்டாங்க. ஸோ ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஓ மேக்ஸில் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயர் 2025 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரைலர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஹிட் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ ஹிட் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பலூன் சிம்பிள் போட்டு போயிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஹாலிவுட் சைட்லேருந்து வந்த அப்டேட். ஸோ நான் ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்டை சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் உங்களாரையும் வேறு ஒரு ஆகமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ MCE சைனிங் ஆஃப்.